ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா ஒரு டார்ச் லைட்டு தான். ஸோ நிப்போன்னு சொல்லி பிராண்டு போட்டிருக்கு. பட் எக்ஸாக்டாக அது நிப்போவாக இருக்குன்னு எனக்கு தோணலைங்க. ஆனால் மோஸ்ட்டாக நிப்போவோட பிராண்டு தான் இதே மாடலில் தான் வரும். ஓகே, நம்ம இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை பொறுத்து தான் ஆக்சுவலாகவே இது நிப்போ பிராண்டு தானான்றது தெரியும். ஒரு ரீசார்ஜபிள் டார்ச் லைட்டு. ஸோ இதுலேயே வந்து இன்பில்ட் பேட்ரி இருக்கும். சிம்பிளானதை மெத்தடில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூலாம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஸ்டிப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு கீழே தான் வந்து ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்க்ரூவையும் தெரியாதபடி இந்த க்ரீன் கலர் கிளிப்பை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கிளிப்பை கட்டுறது கொஞ்சம் சேஃபாக தான் கட்டணும். ஏன்னா ரொம்ப மெலிசாக இருக்குது. 2 இழுத்தா உடஞ்சிரும். திருப்பி ஃபிக்ஸ் பண்ணலைன்னா டார்ச் லைட் பார்க்குறது கொஞ்சம் கண்ட்ராவியாக தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே கட்டி எடுத்துக்கலாம். வாயில் வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா எடுபட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க 2 ஸ்க்ரூவை கட்டிடலாம். ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி ரீசார்ஜபிள் டார்ச் லைட்டில் பேட்ரி தான் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இது செக் பண்ணியும் பார்த்துடலாம். நம்ம மோஸ்ட்டாக பேட்ரி தான் இருக்கும். ஸோ பேட்ரிக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் ஒரி பண்ண வேணாம். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து இது ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணால் இப்படி தாங்க இருக்குது. இந்த சைடு ஒரு பேட்ரி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ட்ரோலர் போர்டு, ஒரு எல்இடி லைட்டு. ஸோ அந்த கண்ட்ரோலர் போர்ட்லேயே ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தாங்க இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக இந்த நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, இந்த பேட்டரியில் தான் என்னோடய டவுட் இந்த பேட்டரியில் தான் இருக்குது. ஸோ இந்த பேட்டரியை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து மல்டிமீட்டரில் டிசி வோல்ட்டில் 20 வச்சு செக் பண்ணுறேன், எவ்வளோ வோல்ட் காட்டுதுன்றதை பார்ப்போம். பேட்ரி ஃபுல்லாகவே டெட்டுங்க, சுத்தமாக சார்ஜே இல்லை இது. ஸோ அப்போது ஆப்வியஸாக நம்ம இனிஷியலில் சொன்ன மாதிரி தான் பேட்ரி டெட் ஆயிடுச்சு. இந்த பேட்ரியில் ரொம்ப பாசிபிலிட்டி கம்மிங்க இது. ஏன்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரி பேட்ரியில் வந்து பேக்கப்புன்றது அதிகமாக இருக்காது. சர்டன் பீரியட் வரைக்கும் தான் இது ஒர்க் ஆகும், ரீயூஸ் பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணாலும் மினிமல் லெவல் பேட்ரி பேக்கப் தான் இது கொடுக்கும். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஆல்டர்னேட்டாக லெட் ஆசிடுக்கு பதிலாக லித்தியம் அயன் பேட்டரியே மாற்றிடலாம். ஸோ அது நல்லாவே லைஃப் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம போர்டை தனியாக கட்டி எடுத்துடலாம். ஸோ இப்போ போர்டில் எதனாவது ஃபால்ட் இருக்கான்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ போர்டை தனியாக கட்டி எடுத்துடலாம். இப்போ போர்டில் எதனாவது ஷார்ட் ஆகிருக்கா இல்லைன்னா வந்து பர்ன் அவுட் ஆகிருக்கான்ற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி காம்போனண்ட்டுமே நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஏன்னா பேட்ரியில் பவர் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. எய்தர் சம்டைம் நம்ம அதர் இதுவும் செக் பண்ணுறது பெட்டர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பர்ன் அவுட் ஆன மாதிரியும் இல்லை, எதுவுமே ஷார்ட் ஆன மாதிரியும் தெரியல. ஸோ அப்போது போர்டு நல்லா தான் இருக்குது. ஸோ போர்டு வந்து கரெக்டாக கனெக்டிவிட்டி இருந்துச்சு, ட்ராக் நம்ம பார்க்கும்போது கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் இப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ராக்கு தான் செக் பண்ணுறேன். ஸோ ப்ராப்பராக இது வந்து கனெக்ட் ஆகிருக்கான்ட்டு. ஸோ நானும் கனெக்டிவிட்டி பார்க்குறேன், எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. கெப்பாசிட்டருமே நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி அந்த ரெசிஸ்டருமே நல்லா தான் இருக்குது. ஸோ அதில் எந்த ஃபால்ட்டுமே இல்லை. ஸோ ஆப்வியஸாக போர்டு கண்டிஷனாக தான் இருக்குது, போர்டில் எந்த ஃபால்ட்டுமே இல்லை. இப்போ தான் பிரைட் ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம அடுத்த லெவலாக என்ன பண்ணலான்னா லைட்டை செக் பண்ணி பார்ப்போம். லைட்டும் இதே மாதிரி மல்டிமீட்டர் மூலிமாவே அது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். ஸோ அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டை தனியாக கட்டி எடுத்தாச்சு. இப்போது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினலில் கரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா இப்போ பஸர் சவுண்டு வருது. ஆக்சுவலாக பஸர் சவுண்டு வரக்கூடாது, லைட்டு க்ளோ ஆகணும். ஸோ லைட்டு க்ளோ ஆனால் தான் லைட்டு வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இதுவே நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம எல்இடி லைட்டோடையது. ஸோ அதில் பாருங்கள் வச்சு காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா க்ளோ ஆகுதுங்களா. ஸோ அப்படி க்ளோ ஆச்சுன்னா லைட்டு ஃபீஸ் போல் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதுவே நம்ம டார்ச் லைட்டை பார்த்திங்கன்னா பீப் சவுண்டு வருது. ஸோ இந்த லைட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த லைட்டை நம்மளோட எல்இடி லைட்டோட போர்டிலேருந்து எடுத்து மாற்ற போகிறோம். ஸோ என்கிட்ட ஒரு 12 வாட்ஸ் எல்இடி லைட்டோட ஸ்டிப்பு இருக்குது. ஸோ அந்த ஸ்டிப்பில் இருந்தால் நான் எடுத்து மாற்ற போகிறேன். ஸோ இந்த ஸ்டிப்புலேருந்து இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹீட் கன் இருந்தால் பெட்டராக தான் இருக்கும்.
பட் நம்மக்கிட்ட ஹீட் கன் இல்லை. பட் இருந்தாலும் சால்ட்ரிங் அயன் மூலியமாகவே இது ரிமூவ் பண்ணலாம். ஸோ அந்த கம்பி மேலே ஸோ அந்த ஸ்டிப்பை வச்சு ஸோ பாட்டமில் ஹீட்டு ஆகும்போது மேலே இருக்க அந்த எல்இடி லைட்டு வந்து தனியாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே அதுலேருந்து வந்துடும். பார்த்திங்கன்னா நல்லாவே ஹீட் ஆகுது பாட்டம். ஸோ ஹீட்டாக லைட் அதுலேருந்து தனியாக வருது பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துருச்சு. செம சூடாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த லைட்டை வந்து நம்மளோட டார்ச் லைட்டில் அப்படியே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அது ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ வந்து என்னால் சரியாக கேப்சர் பண்ண முடியல. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ இப்போ நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ பேட்டரியை வச்சு நான் செக் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா இப்போ எல்இடி பக்காவாக எரியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஃபால்ட்டு, ரெண்டாவது எல்இடி லைட்டுமே ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இதில் ஃபால்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பேட்டரியுமே வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எல்இடி லைட்டை வந்து பழையபடியே வந்து ஸ்க்ரூ பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்டர் கப்பில் வச்ச உடனே பிரைட்னஸ் செம்மையாக இருக்குங்க. வேறு லெவலில் பிரைட்னஸாக இருக்குது. ஸோ ஆனால் இங்கே பாருங்களேன், நான் லென்ஸில் அடிக்கிறேன் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் கரெக்டாக அந்த சர்க்கிள் நல்லாவே வருது. சென்டர் பாயிண்ட்டுமே நல்லா பிரைட்டாகவே இருக்குது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை திருப்பியும் ரீஅசம்பிள் பண்ணிவிட்டு லித்தியம் அயன் பேட்டரியோட சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பக்காவாக சால்ட்ரிங் பண்ணியாச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 சைடுமே, அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினலில் நம்ம ஒயரிங்க்கு யூஸ் பண்ணுற டேப்பை வந்து போட்டு லாக் பண்ணி வச்சிடுறேன். ஸோ என்கிட்ட அந்த சீலர் இல்லை. ஸோ அதனால் நான் இதை வச்சு இது பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பழையபடி பேட்டரி இருந்த இடத்துல இந்த லித்தியம் அயன் பேட்டரியை ப்ளேஸ் பண்ணிடுறேன். கரெக்டாக தான் இருக்குது ஸ்பேஸு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. ஸோ இப்போ வந்து போர்டுக்கான ஸ்க்ரூவை போட்டுடலாம். பார்த்திங்கன்னா போர்டில் ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி அவுட்ரு கப்பும் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிடலாம். ஸோ சுவிட்சை மாட்டியாச்சு. ஸோ இதுக்கு மேலே வர அந்த க்ரீன் கேப்பை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போடணும். ஏன்னா இல்லைன்னா அது கிளிப்பு உடஞ்சிருச்சுன்னா அதை திருப்பி ரீயூஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ மேலே அந்த கிளாஸை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா செம்ம பிரைட்டாக இருக்குங்க. உண்மையாலே சூப்பராக இருக்குது, ஒர்த்து தான். ஸோ இதை பார்க்கும்போது தான் தெரியுது இது உண்மையாலே நிப்போ பிராண்டு தான். ஸோ அந்தளவுக்கு அதில் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அந்த கெப்பாசிட்டர் தான் அதுக்கு காரணம். ஸோ இப்போ சார்ஜிங் போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ சார்ஜ் போட்டாலுமே பக்காவாக சார்ஜ் ஆகுது. ஸோ ஹீட்டிங் இஷ்யூலாம் எதுவும் இல்லை, செக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து லைட் ஆன் பண்ணி பார்ப்போம். உண்மையிலே ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க இது. ஸோ செம்ம பிரைட்டாக இருக்குது, நல்ல வெளிச்சமாகவும் இருக்குது. நம்ம ஃபைனலாக இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேம் டைம் நம்ம எப்படி காஸ்ட்டே இல்லாமல் இந்த ப்ராடக்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு பெட்டரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.